ஹாய்ங்க. நடந்து முடிஞ்ச ஒர்க் ஷாப்போட ஹைலைட்ஸ் பார்ப்போமா? கலர் ஸ்டடிக்கு தேவையான 4 ஸ்கெட்சையும் வரைஞ்சுக்கிட்டோம். ஒரே ஃபோட்டோவோட 4 பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பிக்சர்ஸ் எல்லாம். கொஞ்சமா கலர் ஸ்டடி பண்ணி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ப்ளூஸ், டிஃப்ரெண்ட் எல்லோஸும் சேர்ந்தா என்ன மாரி ரிசல்ட்டிங் கிரீன் குடுக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த கிரீனோட பர்ன்ட் அம்பர் ப்ளூவோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ணோம். அப்புறம் ஒயிட்டோட இந்த கலர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்றதையும் ஸ்டடி பண்ணோம். இப்போ பிக்சர்ஸ்ல கலர்ஸ் அப்ளை பண்ணிடுவோமா? இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா, பெயிண்டிங் ப்ராசஸ் ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டடி ப்ரீ பிளானிங் கன்ஃப்யூஷன்ஸை அவாய்ட் பண்ணும். பெயிண்டிங் ப்ராசஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா பண்ண முடியுங்க. இந்த டெக்னிக்ஸை கத்துக்கணுமா? அடுத்த ஒர்க் ஷாப் அனௌன்ஸ் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுதான் கலர் ஸ்டடியோட ரிசல்ட்ஸ். ஒர்க் ஷாப் பார்ட்டிசிபெண்ட்ஸை மீட் பண்றீங்களா? இப்போ ஃபைனல் பெயிண்டிங் ப்ராசஸை பார்ப்போம். இப்படி தான் ஃபைனல் பெயிண்டிங்கை நாங்க டெவலப் பண்ணி பெயிண்ட் பண்ணி முடித்தோம். நல்ல கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ரொசீஜரை கற்றுக்கணுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒர்க் ஷாப் அனௌன்ஸ் பண்ணுறேன்.